இன்னைக்கு கொஞ்சம் அதிக நேரம் நம்ம தேவ சமூகத்தில் இருந்து நமக்கு தேவனுக்குள்ள உறவை சரியாய் புதுப்பிக்க வேண்டும். We have to renew our fellowship with a relationship with God, being in the presence of God more and more. அநேகருடைய வாழ்க்கை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களினால மொத்தமாக திசை திருப்பப்படுகிறதை குறித்து நம்ம படிச்சிட்டு வரோம். We have read that the lives of many, because of certain small things or trivial things in their life, which are totally their direction is changed. இரண்டாவது கூட்டத்துல நம்ம பார்த்தோம். The second meeting we saw. யார பார்த்தோம்? ஆமான். We read about Haman. அவன் என்ன பண்ணா? What did he do? அவனுக்கு ஒருத்தன் ஸ்தோத்திரம் பண்ணல. One person did not greet him. அது அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சு கடைசில? Where did it lead him to? மரத்துல தொங்க விட்டுடுச்சு. Made him hang on the gallows. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவனுக்கு லைஃப்ல வீழ்ச்சியினுடைய டர்னிங் பாயிண்ட். This one incident was the turning point towards his fall. நாலாவது கூட்டத்துல நாம என்ன பார்த்தோம்? In the fourth meeting, what did we see? யாரு சொல்லுங்க? Cain. அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? What was his problem? காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படல. His offering was not accepted. அது என்ன பண்றது? So what should be done? கடைசில அது அவனுடைய வாழ்க்கையை சாபத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சு. That led his life towards a curse in the end. போய்ட்டான். He went away. ஏதேனை விட்டு கிழக்கு போய்ட்டான். From Eden he went eastward. நேத்து ஆறாவது கூட்டத்துல என்ன பார்த்தோம்? Sixth meeting yesterday, what did we see? அப்சலோம். We saw about Absalom. அவன் வாழ்க்கையில அவன் வீட்ல ஒரு சம்பவம் தங்கச்சிக்கு நடந்துச்சு. An incident which took place for his sister in his house. அது அவனை கொண்டு போய் கர்வாலி மரத்துல தொங்க விட்டுடுச்சு. That led him to the oak tree to be hanged there. கல்வாரி அல்ல, என்னது? கர்வாலி. It is not Calvary, it is the oak tree. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் அவனை திருப்பி எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. This one incident led him elsewhere. இன்னைக்கு நம்ம பிழையாமை பார்க்க போறோம். Today we are going to read about Balaam. அவனை டைவர்ட் பண்ணி விட்டது எது? What diverted him? எதனால? அவனுடைய ஸ்டார்டிங் அவனுக்கு பெயர் தீர்க்கதரிசி. His beginning was he was addressed as a prophet. சரியான தீர்க்கதரிசி அவன். He was a proper prophet. அவன் ஜெபிச்சானா அப்படி நடக்கும். If he prays, it will happen. அவன் சபிச்சானா தொலைஞ்சான் எல்லாரும். If he would curse, that is the end. ஆனா நாட்கள் போனபோது, but as days passed by, அவன் குறி சொல்லுகிறவனாய் மாறினான். He became a soothsayer. எப்படி இப்படி மாறி போனான்? How did he become like this? நல்ல மனுஷன் தானே. He was a good man. நடந்தது என்ன? What happened there? முதலாவது கர்த்தர் அவனிடத்தில் சிலரை அனுப்புகிறார். அந்த பாலாக் இவனிடத்தில் ஆள் அனுப்புகிறார் First of all, in his first oracle, the king Balak, he sends certain messengers to him. அப்ப இவன் சொல்றான், நான் தங்கி இருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்றேங்கறான். Then he says, I will abide there, what the Lord tells me I will do there. அப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? What did the Lord say then? என்னாகமம் 22ல 8ஆம் வசனம். Numbers chapter 22 verse 8. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கி இருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாமிடத்தில் தங்கினார்கள். இங்க அவங்க கிட்ட சொல்றான், நான் ஒரு ட்ரிப் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்றேங்கறான். Here he tells them, I will pray, what the Lord tells me that I will tell you. 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ போகாத, நீ சபிக்க வேண்டாம், விட்டுருன்றார். Verse 12, the Lord says, do not go, do not curse them. அவன் காலையில எழும்பி அவங்களை அனுப்பிட்டான். Early next morning he sent them away. இப்ப மறுபடியும் அந்த பாலாக் திருப்பி ஆள அனுப்புறான். Now Balak sent again princes to him. நான் இன்னும் கூட கொஞ்சம் காசு தரேன். I give you much more money. இன்னும் ரொம்ப உங்களை கனம் பண்றேன். I will honor promote you. நீங்க வாங்க. You come. ஆனா இவன் பதில் என்ன சொன்னா? What was his answer? என் வீடு நிறைய பொன்னு வெள்ளி தந்தா கூட நான் வர மாட்டேன். If you give me a house full of silver and gold, I cannot come. அப்படினு சொல்லிட்டு அவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? அனுப்பி இருக்கணும். Having said so, கவனிங்க, இந்த விஷயத்துல தான் நீங்க நம்மில் अनेक ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் டைவர்ட் ஆகறோம். Having said so, he should have sent them away, because in this matter many of our believers, only one thing, ஒரு ட்ரிப் ஜெபிச்சாச்சு, he prayed once, கர்த்தர் ஒரு பதில் கொடுத்துட்டாரு, the Lord has answered. இப்ப இரண்டாவது அதே பாயிண்ட்க்கு இவன் திருப்பி ஒரு ஜெபம் பண்றான். Now for the same point he is making the second prayer. Why?
கர்த்தருக்கு போக வேண்டாம்னு இருக்கு, ஆனா இவனுக்கு என்ன இருக்கு? போகணும்னு இருக்கு. The Lord does not want him to go, but he desires to go. இப்ப நீங்க கூட கர்த்தர் உங்ககிட்ட சில காரியங்கள் பேசியிருப்பாரு, ஆனா நீங்க விட மாட்டீங்க. அடுத்த நாள் முழங்கால் போட்டு உபவாசம் போட்டுட்டு இருப்பீங்க. இதனால உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கை பாதை மாறி போனது அநேகருக்கு நடந்திருக்கு. The Lord would have spoken to you about certain thing, but you will not let it in peace, but you again next day fast and pray for the same thing. Because of this, your ministry, your life and your family is misdirected. கர்த்தருடைய வார்த்தையை மீறி மறுபடி இரண்டாம் விசை நீ ஜெபித்திருக்கிறாயா? Have you prayed the second time, trespassing the answer of the Lord, the reply from the Lord? ஒரு வேலைக்காக, Perhaps for a job, உன் குடும்பத்துக்காக, for your family, படிப்புக்காக, for education, வருங்காலத்துக்காக, for the future, ஊழியத்துக்காக. ministry. செகண்ட் ஆப்ஷன் ஜெபத்துக்கு என்ன செகண்ட் ஆப்ஷன்? What is there a second option for your prayer? தேவ சித்தத்துக்கு செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. There is never another option for the will of God. செகண்ட் ஒபினியன் யார்ட்ட? தேவன் முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு நீ செகண்ட் ஒபினியன் யார்ட்ட போய் கேப்ப? கேட்க வேண்டிய ஒரே ஆளு பிசாசு தான். When God has refused, whom will you go for your second opinion? It is the only person. இப்போ இவன் பாருங்க, நீங்க தங்கி இருங்கள், நான் கேட்டு பார்க்கிறேன். You abide here, I will ask and answer. 8ஆம் வசனத்துல சொன்ன இதே கதையை தான் 19ஆம் வசனத்துல சொல்றான். The answer he gave in verse 8, he says again in verse 19. ஆயினும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? Now what does the Lord say? நீ எழுந்து அவர்களோடு கூட போ. You arise and go with them. 22ஆம் வசனத்துல கர்த்தர் எதிராளியாக வந்து நின்றார். And verse 22, the Lord came as against him. தேவசித்தத்துக்கு மாறாக இரண்டாம் விசை ஜெபித்தவர்கள் இங்க எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கோம்? How many of us are here are seated who have prayed contrary to the will of God the second time? உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. You question yourself. காலையில இருந்து இந்த வசனம் என்னோட போராடிட்டே இருக்கு. From this morning, this particular scripture verse is striving with me. ஜெபத்துல தேவசித்தத்துக்கு மாறாய் வேண்டிக் கொண்டதனால தான் கடைசில பிழையாம் வாழ்க்கை எங்க போய் நின்னுச்சு? பட்டயத்துல செத்தான். Because in prayer, because he had made supplication against the will of God, Bilam died by the sword. உண்மைதானே? Isn't that true? ஸ்டார்டிங்ல தீர்க்கதரிசி, முடிவு எப்படி பேரு? குறி சொல்றவன். Beginning he was a prophet, finally he was called as a liar. அவன் பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல கர்த்தரை நான் போய் சந்திச்சிட்டு வரேன்னு சந்திச்சிட்டு வருவான். He would, within 2 minutes, he would say, I will go and meet the Lord, visit him and come நீங்க back. வெயிட் பண்ணுங்க, நான் கர்த்தரை சந்திச்சிட்டு வரேன். You tarry here, I will go and ask the Lord. அப்படி ஒரு ஆள். He was such a person. என்னாகும் 23:3 பாருங்க. Numbers 23 verse 3. பின்பு பிலேயாம் பாலாகை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். தேவன் பிலேயாமை சந்தித்தார். எப்படி இருக்கும்? நான் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வர்றேம்மா, நேரா போவான், உடனே ஆண்டவரும் அவனும் பேசிட்டு வருவாங்க. He would say, I will go and meet the Lord and come. He would go and the Lord will directly speak to him. இந்த அளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவனுக்கும் தேவனுக்கும் இருந்தது. He had such a very close relationship with God. ஆனா என்ன நடந்தது? But what happened? ஜெபத்தை மாத்தி பண்ணாம பாருங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன் நான் பாருங்க. அதுதான் அவனுடைய வீழ்ச்சி. He made a wrong prayer whereby he said, you tarry here today, I will find out what the Lord says. That was his fall. தேவன் கோணலாக்கினதை செவ்வையாக்கினவன் யார்? Who can straighten that which the Lord has made crooked? அவர் ஒரு தரம் விளம்பினார். He has spoken once. இரண்டாவது ட்ரிப் என்ன செய்ய மாட்டாரு? மாத்தவே மாட்டாரு. He will not change the second time. ஒன்ஸ் உனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா அதோட நீ வாயை மூடிட்டு பேசாம அல்லேலூயா போட்டு ஓடிரணும். Once the Lord says it is not right for you, say hallelujah, run away. நீ திரும்பி உள்ள ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா தெளிவா சொல்லுவாரு, உனக்கு எதிராளியா வருவாரு. If you once again ask the Lord to speak to you more clearly, then he will clearly tell you but be an adversary to you. உங்கள் அநேகருடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஒரே காரியத்துக்கு, தேவ சித்தமில்லாத காரியத்துக்கு ஜெபிச்சு உங்களுக்கு சாதகமான பதிலை வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்ணது. The problem that is in many of you is that you are praying against the will of God over and over again, and finally you try to receive a reply from the Lord which is favorable on your side. ஒரு காரியத்துக்கு தேவன் ஒரு பதில் சொல்லிட்டாருன்னா அதுல ஒரு சமாதானம் இருக்கும், அதோட நீ போயிரணும். If the Lord gives you a reply for a particular thing, there is peace in it. With that you should return.
திரும்ப 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 அதையே போட்டு மல்லு கட்டக்கூடாது. Do not keep reiterating your words to the Lord. அப்படி ஏதாவது கேட்டு வாங்கிருக்கீங்களா? Has anyone done that, has this practice? ஒரு அம்மா சொன்னாங்க, There's one mother who எனக்கு said, ரெண்டு பொம்பளை பிள்ளையை கொடுத்தாரு கர்த்தர். God gave me 2 daughters. எனக்கு ஒரு பையன் வேணும்னு போராடுனேன் நானு. I wrestled with the Lord for a son. கடைசில கொடுத்துட்டாரு. The Lord gave. ஆனா இப்போ அவன் என்னை சிலுவையில தொங்க விடுறான். Now he is making me hang on the cross. எப்படி 19 வயசு காலேஜ் முடிச்சிட்டான். இப்ப பண்றான், அவங்கள தண்ணி காட்டுறான். 19. சபையில கேவலம், ரோட்ல கேவலம், வர்ற பொண்ணுங்க போனது வந்தது போனது எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க அந்த அம்மா, ஐயோ இவனுக்காக ஜெபிச்சு இவனை வாங்கினது தேவசித்தம் இல்லாம வாங்கிட்டனோ. He's 19 years now, he is finished his college, now he is tormenting his mother. தேவசித்தம் இல்லாம பிள்ளைகளை வாங்கியிருக்கீங்களா? Have you obtained any children without the will of God? அந்த பொண்ணும் அந்த பையனும் உனக்கு முள்ளாதான் இருப்பான். That son or daughter will be a thorn for you. அப்படிதானே? Isn't that true? உலகத்து மனுஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? What is the difference between the worldly people and us? ஆம்பளை பிள்ளை தான் வேணும். We want a son. அப்படிதானே கேக்குறோம். That is what we ask. பெண்டிகாஸ்ட் என்ன, நீங்க பெண்டிகாஸ்ட்ல சத்தியத்தை கத்துக்கிட்டீங்க? What kind of a truth have you learnt in the Pentecost? நீ செகண்ட் ஆப்ஷன் கேட்டது வாங்குனது எல்லாம் இப்போ உனக்கு முள்ளா மாறுது. The second option that you asked the Lord for and asked to receive from him is becoming a thorn for you now. அப்படிதானே? Isn't that true? ஒரே ஜெபம்தான். Only one prayer. கர்த்தர்ட்ட கேட்டான். He asked the Lord. நீ போகாத உன் வேலையை பாருன்ட்டாரு. The Lord said, do not go, mind your business. அடுத்த நாள் அதே ஆள் வர்றான். Very next day the person இவர் came. திரும்பி ஒரு ஜெபம் பண்ணுவாரு. He tries to make the second prayer. இப்போ என்ன கேட்ட மாதிரி கேக்குது? Now how does he hear? நீ போ அப்படினு சொன்ன மாதிரி கேக்கும். He hears as if the Lord asked him to go. அப்படிதானே? Isn't that true? ஏன்னா உன் மைண்ட்ல வந்துருச்சு போணும். Because your mind says you want to go. இவ்வளவு காசு கொண்டு வந்துட்டானே. He's brought so much of money. என்ன பண்றது? What to do? அப்படியே அலமோதுது, சலனப்படுகிறது உன் புத்தி. Your mind is trying to twisting and turning. இப்போ என்ன ஆயிப்போச்சு? Now what happened? கிளம்பி போறான். He prepares to கிளம்பி go. போனா யாருக்கு குறுக்க வந்து நிக்கிறா? தேவதூதன் பட்டயத்தோட வெட்டறதுக்கு நிக்கிறான். The angel of the Lord stands with the sword to slay him. அப்பமாவது நீ புரிஞ்சுக்கணும், நீ போறது என்னது? தேவசித்தம் இல்ல. At least at that time you should understand it is not the will of God to proceed. தேவ சித்தத்துல சிலுவையில தொங்கறதா இருந்தாலும் கலக்கம் வராது. Even if you have to hang on the cross according to the will of God, you will not be troubled. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். I repeat. நீ சிலுவையில தொங்கறது தேவ சித்தமானால் சிலுவையில தொங்க போறேன்னு சொன்னா கூட உனக்கு கலக்கமே என்ன செய்யாது, அசைவே வராது. If it is the will of God that you have to hang on the cross, even if you are going to hang on the cross, you will not be shaken. ஆனா தேவ சித்தம் இல்லன்னா உனக்கு கலக்கம் இருந்துட்டே இருக்கும். If it is not the will of God, you will keep on be troubled. இவனும் கழுதையும் நடு ரோட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் மாதிரி. யார்ட்ட பேசுறான்? கர்த்தர்ட்ட பேசுறதை விட்டாச்சு, மனுஷன்ட்ட பேசுறதை விட்டாச்சு. யார்ட்ட பேசிட்டு இருக்கான்? நம்ம ஆளுங்க கூட வீட்டுல நாய் பூனை எல்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப பேரு நாய்ட்ட கொஞ்சிக்கிட்டு நாய்ட்ட பேசிட்டு இருக்கான். He is now speaking with the ass. He stopped talking with the Lord with man. Now he is talking with the ass. Like our people who are petting dogs and cats in their houses, speaking with them. ஒரு 1:30 மணிக்கு ஒரு போன். 1:30 in the night I received the phone call. அழுகுது அந்த பொண்ணு. The daughter was crying. என்னடா 1:30 மணிக்கு அழுதா என்ன? நீங்க போன் எடுத்துட்டு ஒரு பாஸ்டர்ட்ட நைட் 1:30க்கு எடுத்துட்டு அழுதா என்ன நினைப்போம்? 1:30 in the night if you receive a phone call, somebody is weeping over the phone, what will you think? புருஷன் செத்துட்டானோ, அம்மா செத்துட்டானோ, அக்கா செத்து, யார் செத்தாலும் நம்ம ரொம்ப பயங்கரமா என்னம்மா பிங்கிக்கு சுகம் இல்ல. பிங்கி வீட்டுல வளர்க்குற நாய் சீரியஸ் ஆயிடுச்சு. 1:30 மணிக்கு பாஸ்டர் டிவைன் ஹீலிங் நடத்துவாரா? எங்க நீ பெந்தேகோஸ்ல இருக்கிற நீ? What kind of Pentecost are you? பாஸ்டர் ஜோயல்ட்ட ஒருத்த நைட் போன் பண்ணானா 2:30 மணிக்கு. A person made a phone call to Pastor Joel 2:30 in the night. அவர் தடபடன்னு எழுப்பிட்டாரு. He woke up with a start. பாஸ்டர் நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த பாட்டை இப்போ ஒரு ட்ரிப் பாடுங்களே. Pastor, you sang a song that is very nice, why can't you sing it once more? எத்தனை மணிக்கு? What time? நைட் 2:30 மணிக்கு. 2:30 in the night. அன்னையோட செல்ல தூக்கி பலிபீடத்துல வச்சார். இனிமே இந்த செல்லே நம்ம கிட்டே வரக்கூடாது, தூக்கி போடுறாங்கன்னு சொல்லி அன்னையோட சாகர வரைக்கும் செல்லை யூஸ் பண்ண மாட்டார். ஏன்னா இவன் நைட் 2:30 மணிக்கெல்லாம் நாய் சோகம் இல்லங்கிறான், பேய் சோகம் இல்லங்கிறான், அடுத்து பாட்டு பாடுங்கிறான், இனி டான்ஸ் ஆடுமா. நிலவரம் எப்படி போகுது விசுவாசிகள்? What is the state of our believers? நீ இரண்டாவது ஆப்ஷன் ஜெபத்துல வச்சிட்டதனால இன்னைக்கு கர்த்தர் உனக்கு நினைப்பூட்டுகிறார். அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம். Because you have a second option in prayer, the Lord is reminding you that it is the reason. உன் மைண்ட் அங்க கொண்டு போ. Take your mind there. எந்த இடத்துல நீ மிஸ் பண்ணிட்டேன்னு பாரு. See where you missed out. எந்த இடத்துல உனக்கு டைவர்ட் ஆயிடுச்சு, பிரச்சனை எங்க ரிலீஸ் பண்ணதுன்னு பாரு. Spot out where you diverted, where the problem is released. இப்போ யார்ட்ட பேசிட்டு இருக்கான் உட்கார்ந்து ரோட்ல? Now where is he speaking? To whom is he speaking to? யார்ட்ட? To whom? அக்காட்டையா? To his sister? யார்ட்ட? To whom? கழுதிட்ட பேசிட்டு இருக்கான். ஏய்
என் கையில பட்டயம் இருந்தா துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பேன். He's speaking to the ass. அப்ப ரோட்ல ஒருத்தன் பார்த்தானா என்ன நினைப்பான்? ஏய் இவன் பயங்கரமான மெண்டல் போல் இருக்கடான்னு நினைப்பான். கழுத்திட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். He's speaking with the ass saying, if I have a sword in my hand I will cut you into pieces. Anybody on the road? நான் பட்டாபுரம்ல இருக்கும்போது When I was at Pattabhiram, ஒரு விசுவாசி இருந்தான். there was a believer there. அவர் டெய்லி பிஸ்கட் வாங்கிட்டு போவார். Daily he will buy biscuits. அப்போ ஒரு நாள் அந்த கடைக்காரன் கேட்டான், சார் டெய்லி வாங்கிட்டு போறீங்களே சார்? One day the shopkeeper asked him, you buy every day? வீட்ல பொண்ணா பையனா சார்? You have a daughter or a son? ஏய் நாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன். I'm buying for my dog. எப்படி? யாருக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கான்? For whom is he acquiring? என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் துரோகிங்க, அதுங்களுக்கு வாங்கிட்டு போனா நன்றியே இல்ல. இதாவது போன உடனே எதை ஆட்டிட்டு வருது? பால் ஆட்டிட்டு வருது. அப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் வாழ வச்சுட்டாலே முடியும். இவங்க எல்லாம் விசுவாசின்னு சொல்லிட்டு சபையில இருக்கான். மனைவி பிள்ளைகளை நேசிக்க முடியாது, நாயை நேசிப்பான். He is a believer in the church, he cannot love his wife and children, but he loves the dog. பெண்டிகாஸ்ட் எங்க போகுதுன்னு நீங்க யோசிக்கணும். See where Pentecost is heading to. கடைசியில் நடந்தது என்ன? Finally what happened? இந்த பிள்ளையாம் தான் தேவனுடைய ஜனங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தின துரோகி. It was this Balaam who was a traitor who made the children of God lose their life of separation. இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள்ங்கற ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு புறஜாதிகளுக்கு சொல்லி அவங்களை விபச்சாரத்துல விழ வச்ச முதல் ஆள் யாரு? இந்த பிள்ளையாம் தான். Balaam was the first person who found out the formula that these are the people who dwell alone, they will not mingle with the nations, and told it to the nations and asked them to bring them into fornication. எதுக்காக? What for? எதுக்காக? பிள்ளையாம் கூலிக்காக விரைந்து ஓடினான். Balaam hasted for a hire. காசுக்கு பின்னால விசுவாசிகள் போக கூடாது. Believers should not walk behind money. லஞ்சம் வாங்க கூடாது. Do not ask for bribe. வேலை வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு பணத்தை வாங்காத. Do not take a commission for the job that you will acquire. வட்டிக்கு பணம் வாங்காத. Do not give money on interest or usury. விசுவாசிகள் வேலை வாங்கி தரங்கற சப்ஜெக்ட்டே எடுக்க கூடாது. புரோக்கர் வேலை பண்ண கூடாது. The believer should never do the work of a broker. நீங்க வீடு புரோக்கர் பண்றீங்களா? நியாயமான காசை வாங்கு, ஏமாத்தாத. காசு எல்லாம் ஏமாத்திடாத. If you are doing the work of a broker, இங்க எவனும் எவளும் பஞ்சாயத்துக்கு வந்தற கூடாது. No one should come here for panchayat. நல்லா புரிஞ்சுக்கணும். You can உங்க understand. விசுவாசி பணத்தை வாங்குனாரு கொடுக்கல, உங்க விசுவாசி பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டான், என்கிட்ட காசை வாங்கிட்டான், வீட்டை வாங்கிட்டான், நிலத்தை வாங்கிட்டான், எந்த இது வரக்கூடாது. No one should come here asking that your believer has taken the money, they taken the land and property and so on. இப்ப பிள்ளையாம் தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுத்தான்னு வெளிப்படுத்தல்ல வாசிக்கிறோம். In the book of Revelation we read that Balaam taught them a wrong doctrine. பிள்ளையாமின் போதகத்துக்கு இடம் கொடுத்தவர்கள் உன்னிடத்தில் உண்டு என்று ஒரு சபையை பார்த்து கர்த்தர் குற்றம் சாட்டுகிறார். Looking at a particular church, the Lord accuses them saying, you have those who are taught, who have the doctrine of Balaam in them. அந்த பரிசுத்தமான கூட்டத்தை கெடுத்து விட்டான். He spoiled the holy group. அந்த ஜனத்தை நியாயத்தீர்ப்புக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டான். He cast the people into judgment. ஆனா என்ன சொல்லுவான் தெரியுமா? You know what he says? உங்க ambition என்ன, உங்க aim என்ன, உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன அப்படினு கேட்டா என்ன சொல்லுவான்? What is the ambition of your life? என்ன சொல்லுவான்? What would he say? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. இது சாட்சி. His testimony is that let me die the death of a righteous man, let my end be like him. தயவு செய்து நான் இருக்கும்போது யாரா கூடமா யாராவது சாட்சி கிச்சி எழும்பிடாதீங்க, அடிச்சிடுவேன், டம் டம் தட்டிடுவேன். If anyone would rise up and say such testimonies, I will ask them to sit down. சும்மா ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும். சும்மா யாரையும் புகழ கூடாது, யாரையும் தாக்க கூடாது, சாட்சியில அறிக்கை செய்ய கூடாது, அறிக்கையில சாட்சி சொல்ல கூடாது. No one should give a long testimony. Your testimony should be short and crisp. Do not try to praise anyone in your testimony. Do not confess in your testimony. சாட்சியில எழும்பிட்டு என்ன செய்ய கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மேலாவது வருத்தம் இருந்தா சண்டே மார்னிங்ஸ் அந்த வேலையெல்லாம் அங்க ஆகாது, அது இங்க. The Sunday morning service, do not try to stand up and say praise the Lord. If anybody has any grievance on me, pardon me. அறிக்கையில எந்திச்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சாட்சி சொல்ல கூடாது. In your confession time, do not rise up and try to testify about yourself. இவன் சொன்னா என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. He said, let my end be like him. நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனா. May I die like a righteous. மரிச்சானா? Did he die like that? நீதிமான் மரிச்ச மாதிரி மரிச்சானா? Was his death like a righteous man? மரிக்கல. No. அநியாயமா அடிபட்டு செத்தான். He had an injustice death. கொடூரமாக கொடுமையாக நியாயத்தீர்ப்பாக இருந்தது. His end was judgment. It was a cruel death. நல்லா கவனிச்சுக்கங்க. Pay good attention. ஒரு இடத்துல நான் இருந்தேன். I was in a particular place. ஒரு அம்மா வாயிலேயே எல்லாமே சாதிச்சிரும். There was one mother who would make it challenge everything through her mouth. நான் போய் பார்த்த உடனே As I visited her, எனக்கு அவ்வளவு வர வேண்டியிருக்கு இவ்வளவு வர வேண்டியிருக்கு, அது வந்தா உங்களுக்கு கொடுத்துறேன். I have to receive this amount and that amount. If I receive, I will give it to you. எப்படி?
அவன் தான் தரமாட்டேங்கான், இவ தான் தரமாட்டேங்கிறா, வந்தா கொடுத்துருவேன். If this and that person has not returned, the moment I receive, I will give you. இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். She kept on repeating words like these. பட் கடைசில விசாரிச்சு பார்த்தா இந்த அம்மாவுடைய கேரக்டரே அதுதான். Finally I inquired and found this is the character of this mother. யார்கிட்டயும் சமாதானம் கிடையாது. She is not at peace with anyone. நல்ல வசதி. She has good conveniences and comforts. பிள்ளைகளுக்குள்ள பார்ஷியாலிட்டி. Partiality between the children. இப்படி பல குழப்பங்கள். Various troubles. ஆனாலும் விசுவாசின்னு சொல்லி நானு சாகர வரைக்கும் போயிட்டே வந்தேன். அப்பப்போ போய் பாப்பேன். Also because she was a believer, I often used to visit her. அப்ப ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு. One day the Lord said, இந்த அம்மாவுடைய மரணத்துக்கு அடக்கம் பண்ண உனக்கு நான் அனுமதி தர மாட்டேன். I will not permit you to cremate this mother in a funeral service. இந்த பெண்ணுடைய அடக்கம் உன் கையில நடக்க நான் விட மாட்டேன், ஹானர் பண்ண விட மாட்டேன். I will not give the permit you to honor this mother. This is what the Lord said. எனக்கு ஒண்ணுமே வரல. நான் தான் அந்த சபையுடைய பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு அந்த அம்மா சீரியஸ் ஆகிட்டே வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அடக்காராதனை உன்னைய வச்சு நான் நடத்த மாட்டேன், உன்னைய விட்டு ஹானர் உன்னைய வச்சு பண்ணி இந்த அம்மாவை பெரிய ஹானரா கொண்டு போய் அடக்கம் பண்ண விட மாட்டேன். I will not permit you to conduct the funeral service and honor this mother to that extent. எனக்கு அப்பவே டவுட் ஆயிடுச்சு. So that time I was doubtful. ஒண்ணு நம்ம இருக்க மாட்டோம் போல இருக்கு, நம்ம எங்கிட்ட வெளிய போய்டுவோம். Perhaps I would go out from அதே the மாதிரி place. செத்துச்சு. At the right time she died. அன்னைக்கு நான் கிளம்புறேன், கேரளா கிளம்புறேன். I was proceeding towards Kerala. வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் போயிட்டு இன்னொரு பாஸ்டர் வச்சு அடக்கம் பண்ண சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு போயிடு. I just made a small prayer and I left and I made another pastor to do the funeral service. ஏமாத்துறதெல்லாம் ஹானர் பண்ணுவார்லாம் நினைக்க கூடாது. What you deceive, do not think the Lord will honor you. நம்ம சப்ஜெக்ட் வருவோம். Let us come back to our subject. ஒரு தரம் ஜெபத்தை மாற்றி பண்ணினதினால் பிழையாம் வழிதப்பி போய் ஜனத்தை கெடுத்து குறிசொல்லுகிறவன் என்று பெயர் பெற்று நியாயத்தீர்ப்பில் மரித்தான். Because of the prayer that he missed one time and made it the second time, the second option of the prayer, Balaam, he lost his direction and he spoiled the people, became a soothsayer. இதுல ரொம்ப பாயிண்ட் இருக்கு, நான் இப்ப அதுக்குள்ள போக There விரும்புறேன். are many other points, I do not want to get into that now. இது போதும்னு நினைக்கிறேன். I think this is எல்லாரும் sufficient. கண்களை மூடுவோம். Let's all close our eyes. உன் வாழ்க்கையில In your life, படிப்பு விஷயத்திலயா, in your education, கல்யாண விஷயத்திலயா, or your marriage, வேலை விஷயத்திலயா, your work, உன்னுடைய ஊழிய your விஷயங்கள்லயா, ministry, எந்த இடத்துல தெய்வன் ஒன்றை சொன்ன பிறகு மறுபடி ஜெபித்து அதை மாத்தி உனக்கு சாதகமா மாத்தினியோ அதுதான் உனக்கு கேடு. whichever point the Lord has told you once, you again prayed and made it favorable unto you, that is become your loss. அப்படி எத்தனை பேர் உணர்த்தப்படுறீங்க? How many of you are convicted in this part? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. பிழையாமை நாவி நமக்குள்ள வேண்டாம். Let us not have the spirit of Balaam. பண ஆசைக்கு இடம் கொடுக்காதீங்க. Let us not give room to love of money. பணம் உன்னைய தேடி வரணும். Let money seek you. நீ அதை தேடி போக Do வேண்டாம். not seek money. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுப்பாரு. God who gives will remove the வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகமட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று நீ சோதித்துப் பார். You can try and see if the Lord will open the windows of heaven and bless you until you cannot இப்பொழுது contain. இருக்கிறதிலும் உன்னை 1000 மடங்கு நான் அதிகமாய் பெருக பண்ணுவேன். I will make you abound 1,000 times more than what you are now. ஆமென். பணத்துக்கு பின்னால போகாத. Do not run behind money. புகழுக்கு பின்னால் போகாத. Do not run behind honor. மனுஷரை உன்னை கனம் பண்ணனும்னு தேடி போவாத. Do not seek for men to honor you. தாழ்த்து. Humble yourself. மற்றவருடைய பாவத்துக்கு நீ காரணமாய் அமையாத. Do not be the reason for the sin in others. மற்றவருடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை கெடுக்காத. Do not spoil the life of separation in others. ஆவிக்குரிய ஜனங்களை விழ வைக்காதே. Do not make spiritual people fall. இஸ்ரவேல் ஜனங்களை விழ வைத்தாய். You made the people of Israel fall. உன் முடிவு எப்படி நீதிமானுடைய முடிவாய் முடியும்? How can your end be the end of a righteous man? எல்லாரும் தாழ்த்தி கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let's all humble ourselves, close our eyes, be on our knees. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். Today the Lord is speaking with you. உன்னுடைய ஒரு நாள், அது இரவோ பகலோ சின்ன வயசோ இல்லாவிட்டால் சமீபத்திய நாட்களிலேயோ என்றைக்கோ நீ தேவ சித்தத்துக்கு மாறான ஜெபித்த ஒரு ஜெபம். Just one prayer, whether in the recent times or when you were young or whichever times, the time that you prayed against the will of God. அதுதான் உன்னுடைய வீழ்ச்சியின் துவக்கம். That is the beginning of your fall. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. முடிந்தா கண்ணை மூடி முழங்கால் போடுங்க. If you can, close your eyes, be on your knees. இந்த சுத்திரிப்பு கூட்டத்திலே 8வது கூட்டத்திலே 2 பாயிண்ட். 2 points in this 8th meeting of the sanctification meetings. ஒன்று மன்னிப்பது, மன்னிப்பு கேட்பது. One, to forgive, to ask forgiveness. இரண்டாவது, Secondly, ஜெபத்தை மாற்றி பண்ணினது. you have changed your prayer. கர்த்தர் சொன்ன பிறகு மறுபடியும் இல்ல ஆண்டவரே, அப்படி இல்ல ஆண்டவரே, இந்த லோத்து மாதிரி திருப்பி ஆண்டவரே 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 எனக்கு சாதகமா ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டு கடைசில இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்து
நீ தலை நிமிர முடியாமல் தடுமாறுகிறாய். After once the Lord has spoken to you like Lot, you have been saying not so my Lord, this Lord and that Lord, and finally you come to a great loss in your life, you are unable to put up your head and walk in your life. தேவ சித்தத்துக்கு மாறாக தேவ சித்தம் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதை உணராமல் நான் தேவ சித்தம் மறுபடி ஜெபிச்சதனால தான் இன்னைக்கு நான் இந்த நிர்பந்தமான நிலவரத்துல தள்ளப்பட்டிருக்கிறேன்ங்கற உணர்வு உள்ள ஊழியர்கள் விசுவாசிகள் எத்தனை பேர் அவங்க மட்டும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். How many servants of God and believers have this conviction that because I prayed against the will of God and I am found in this bound state, lift up your right hands. இன்றைக்கு கர்த்தர் அந்த ஆவியை அழிக்க போறார். Today the Lord is going to destroy the spirit. அதனால் உள்ள பாதிப்பை கர்த்தர் வேரோடு பிடுங்க போகிறார். The Lord is going to remove from its root where the place where you have. அது உன்னுடைய அறிக்கையில மறைந்திருக்கிறது. It is hidden in your confession. இன்னைக்கு இந்த கூட்டத்தை நீ எப்படி யூஸ் பண்றியோ அந்த அளவு கர்த்தர் உனக்கு கிருபை தர போகிறார். The extent to which you are going to make use of the meeting today, to that extent God will grant you grace. நமக்கு டைம் முடிய போகுது. Our time is going to end. கண்களை மூடி சத்தமிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டு தேவனோடு நெருங்குவோம். Let us close our eyes, be on our knees, cry out to the Lord and get closer to the Lord. இன்றைக்கு பலிபீடத்தில் அக்கினி இறங்க வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? எலியா பலிபீடத்தை செப்பனிட்டான். அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அதுக்கு மேலே விறகுகளை வைத்தான். காளையை துண்டு துண்டாய் சந்தாய் வெட்டி அதற்கு மேலே வைத்தான். அதுக்கு மேலே குடங்குடமாய் தண்ணீர் ஊற்றினான். ஒவ்வொரு கூட்டத்திலும் இருதயம் உடைந்து நொறுங்கி மனஸ்தாபப்பட்டு அழுது கண்ணீரோடு விடுதலைக்காக மீட்புக்காக சமாதானத்துக்காக பரிசுத்தத்திற்காக தெய்வீகத்திற்காக நீ ஒன்றாய் வெட்டி வைத்திருக்கிறாய். நீங்க கூட்டத்துக்கு வந்தது பிரயோஜனமா அமையணும். கர்த்தர் உங்களை இப்ப அங்கீகரிக்கிற நேரம். யாரு எதை பத்தி சிந்திக்காதீங்க. நீங்க எல்லாத்தையும் பலிபீடத்துல வச்சிட்டீங்க. ஒரே உங்களுடைய கண்கள் அக்கினியை நோக்கி இருக்கட்டும். அக்கினி இறங்கணும். இன்னைக்கு தெய்வம் உன்னை அங்கீகரிக்கணும். பாஸ்டர் அங்கீகரிச்சு பிரயோஜனம் இல்ல, தெய்வம் அங்கீகரிக்கணும். அதுக்கு அடையாளம் ஒரு பரிசுத்த அக்கினி இறங்க வேண்டும். ஒரு சத்தம் கேட்கும், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்துடனே போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, உம் சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே, சுத்தமுள்ள இரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே. ஆமென். இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுதா? இயேசு துணிக்கையை எடுத்து ரசத்துக்குள் தோய்த்து சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஒரு பாட்டு பாடணும். பாவக்கரை நீங்க என்னை சுத்தமாக்கி உம்முடைய சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினார். அப்படியே உன்னைய தூக்கி இயேசுவின் ரத்தத்துக்குள்ள முக்கி எடுத்த மாதிரி தான். எத்தனை பேர் அந்த ஃபீல் பண்றீங்க? ஹல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. உங்களுக்கு அநேகருக்கு அந்த ரட்சணியத்தின் சந்தோஷங்கிறத அனுபவிக்க தெரியல. இருக்கு, நான் இல்லைன்னு உங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. ஆனா அந்த சந்தோஷத்தை எப்படி செய்யணும்னு தெரியல. தாவீது அந்த பெட்டிக்கு முன்னால அமைதியா வந்தான். அன்னைக்கு மரணம் சம்பவித்தது. ஆனா அடுத்த நாள் பெட்டிக்கு முன்னால முழு பலத்தோட நடனம் ஆடினான். கர்த்தருடைய பெட்டி என் வீட்டுக்கு வருது. இன்றைக்கு கர்த்தருடைய பெட்டி உன் வீட்டுக்கு வருது. இழந்து போன நன்மைகள், கிருபைகள், தாளந்துகள், வல்லமைகள், அக்கினி, அபிஷேகம், நன்மை எல்லாம் உன்னை தேடி வருகிறது. சந்தோஷப்பட்டு களிகூறுவாயாக. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லு,
இயேசு என் பாவத்தை மன்னித்தார். ஹல்லேலூயா. பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை ஆமென். நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்பதற்கு நீ ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னை மன்னித்தேன் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என் பிரச்சனை முடிவுக்கு வருகிறது என்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நான் உன்னை என் முத்திரை மோதிரமாய் மாற்றப் போகிறேன். என் கரத்தில் நான் உன்னை எடுக்க போகிறேன். நீ என்னுடையவன் என்னுடையவள் என்ற வார்த்தையை மறுபடியும் நான் உனக்கு கொடுக்கிறேன். என் நாமத்தை மறுபடியும் நான் உனக்கு தரிக்கிறேன். உனக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. கூட்டம் முடிய போகிறது. எத்தனை பேருக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும்? இது 8வது கூட்டம். இனிமே அடுத்த கூட்டம் சர்ன்னு போயிடும். ஒரு புதிய அபிஷேகம். பழைய வாழ்க்கை வேண்டாம். ஒரு புதிய பாதை, ஒரு புதிய ஊழியம், ஒரு புதிய அபிஷேகம். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை? நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்க உங்களை கட்டுப்படுத்தாம இருந்தா போதும். இந்த மாம்ச சரீரத்தை கொஞ்சம் ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு சரியான அக்கினி உள்ள பத்தி எரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு போராடின வல்லமையை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆமென். ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க. ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, ஊற்றிடும் எங்கள் உள்ளத்தில் அன்பை, உமக்காகவே ஜீவிக்க நாங்கள் உமக்காகவே ஜீவிக்க. உன்னுடைய சிந்தையில் உன்னோடு போராடி கொண்டிருந்த அந்த வல்லமையை நான் கடிந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாய் நான் உன்னுடைய சிந்தையை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய கரம் உன்னுடைய நெற்றியில் இருப்பதை நீ உணர்கிறாயோ? என்னுடைய வேலை உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் என் சித்தத்தை உனக்குள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ தைரியமாயிரு, திடமனதாயிரு. என் கரத்தினால் எல்லாம் ஆகும்.
என் கரத்தினால் எல்லாம் ஆகும். ஏபாலாவாரியா ரிவிக்கராவலா. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர் கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையின் சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க ஸ்தோத்திரம். இந்த 4 நாள் கூட்டத்திலையும் கூட தேவனுடைய வல்லமையின் கரம், எங்களை பரிசுத்தமாக்கிற கரம், எங்களை சுத்தி இருக்கிற கரம் எங்களை மத்தியில கடந்து வந்த தயவுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தேசிக்கிற நாளை திரும்பமாக எங்களுடைய குறைகள் எல்லாம் உணர்த்தி தருகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நாங்கள் கர்த்தாவே உணர்த்தப்படும் பொழுது அவங்களை அறிக்கிட்டு நாங்கள் விட்டுவிடு. இந்த ரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய அக்கினினால் அதை சுட்டரித்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களில் நாங்கள் கேட்டதான இந்த வார்த்தையை ஜீவிக்க ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. தாவே நீர் எங்களுக்கு மன்னித்தது போல நாங்கள் எங்களுடைய சகோதரனுடைய குற்றங்களை குறைகளை மன்னிக்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் 70 தர மன்னிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவனுக்கு கொஞ்சம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் இடத்தில் அன்பு வருவான் ஆண்டவரே. அதுபோல நீ எங்களுக்கு அதிகமாய் எங்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்திருக்கிறீர். நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களுடைய அன்பு கூர்ந்து உங்களுடைய அன்புக்குள் எங்களை மறைத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. தாவீது சொன்னது போல கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவன் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் ஆண்டு. அதுபோல நாங்களும் கூட எங்களுடைய குற்றங்கள் குறைகளை அறிக்கிட்டு இருக்கோம். உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை, பரத்துக்கு விரோதமாய் செய்த பாவங்களை கர்த்தாவே ஆண்டவரே, தகப்பனாய் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை கர்த்தாவே ஆண்டவரே, இந்த கெட்ட குமாரன் அறிக்கிட்டது போல நாங்களும் கூட நாங்கள் அறிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களுடைய மத்தியில கடந்து வந்திருக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளையாமின் ஆவி எங்களை ஒருவருக்குள்ளேயும் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தரம் ஜெபித்து தேவனிடத்தில் வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை திரும்பவும் நாங்கள் எத்தனையோ தரம் ஜெபித்திருக்கோம். அவைகள் அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னிக்க முடியாது வேண்டிக்கிறோம். தேவ சுத்தத்துக்கு விரோதமா நாங்கள் செய்யற பாவங்களை எங்களுக்கு மன்னிக்க முடியாது வேண்டிக்கிறோம். பிள்ளையாமின் அக்கிரமங்களை ஒருவருக்குள்ளே வேண்டாம் ஆண்டவரே. அவன் ஜனத்தை பாவம் செய்ய பண்ணினான் ஆண்டவரே. அவர் விக்கிராதனைக்கு இடம் கொடுத்தான் ஆண்டவரே. விபசாரத்துக்குள்ள அவன் இடம் கொடுத்தான் ஆண்டவரே. வேசித்தனத்தின் ஆவிக்கு அவன் இடம் கொடுத்தான் ஆண்டவரே. பாவம் எங்களை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொள்ள முடியாது. பிள்ளையாமின் ஆவி ஒருவரையும் தொடாதவனை பாதுகாக்க முடியாது. ஆவியான கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவ ஆவியான எங்களிடம் மத்தியில கடந்து வந்தீர். நாங்கள் அறிக்கிட்ட பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீ எங்களுடைய ரத்தத்தினால் கழுவி இந்த அக்கினியினால் சுத்திகரித்திருக்கிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் தேவனிடத்தை ஆசீர்வதி. தேவ சமூகத்தில் கர்த்தாவே ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொண்ட மக்கள் என்ன அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் நீ நடத்தி ஆசீர்வதி. எல்லா துதிக்கனமும் எடுத்துக்கொள்ளும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஆசீக்கிரம் வரப்போறீர். எங்களை பரிசுத்தமாக்கி முடிய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தமாகிய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.